நிறுவனம் ஏர் கம்ப்ரசர் செயல்பாட்டில் புரட்சியை ஏற்படுத்தும் ஸ்டெபிலைசர் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியது. கோவையில் தலைமையிடமாக செயல்பட்டு வரும் எல்ஜி நிறுவனத்தின் புதிய ஸ்டெபிலைசர் தொழில்நுட்பத்தை கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் அறிமுகம் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொழிற்சாலைகளில் மாறும் காற்றழுத்த தேவைக்கேற்ப கம்ப்ரசர் செயல்பாட்டை மேம்படுத்தும் விதமாக ஸ்டெபிலைசர் தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டுள்ளது. இது நிலையற்ற செயல்திறன், குறைந்த செயல்திறன் மற்றும் அடிக்கடி லோட் மற்றும் அன்லோடின் போது ஏற்படும் அதிக சிதைவு போன்ற பிரச்சனைகளை தீர்க்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. தொழில்துறையில் கம்ப்ரசர் திறன் மற்றும் தொழிற்சாலையில் காற்று தேவை மாற்றமடையும் சூழல் காரணமாக கட்-இன் மற்றும் கட்-அவுட் செயல்பாடுகள் அடிக்கடி நடப்பதை ஏற்படுத்த கம்ப்ரசரை பாதிக்கும் அளவுக்கு அதிர்வுகள் மற்றும் செயல்திறன் குறைவுகள் ஏற்படுகின்றன. Constant and demand is varying. Machine has to go for a flat cycle. VFD driven compressors are popular now. They will try to balance the capacity versus demand to a greater extent. What are the pressure? So it is going up and down, it cuts into the cycles. These cycles are as high, it will go as high as 150 to 160 cycles. So the machine will be fluctuating to that level. Whereas on the other intermittent, there is a zero flow, there is a moderate flow, and there is a 100% flow. And as I said, for actuating this compressor, take back the air into the system and balance that one. And there is a sensors which measures the plant demand. There is an S2 valve. These two valves will interact with each other in relation with the compressor plant that stabilizer systems, plus with an intelligent logic. The controller controls these two valves and our stabilizer system. See the number of fluctuations what it is into the system. And compressor with fluctuations, I am giving the count of fluctuations. The pressure fluctuations are as high as 62. 3 வருஷமா ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு நம்ம வாடிக்கையாளர்களுக்கு நார்மலா இது எங்க தலைவிதின்னு சொல்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து அதை அந்த தலைவிதியை போக்க வைக்கிறதுக்கு ஒரு டெக்னாலஜி நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அந்த டெக்னாலஜி உருவாக்குற மூலம் எனர்ஜி எஃபிஷியன்சி, எலக்ட்ரிசிட்டி எஃபிஷியன்சி கஸ்டமருக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக கிடைக்கும். அதே சமயத்தில் ப்ராடக்ட் ஒரு கம்ப்ரஸரோட ரிலையபிலிட்டி 100 மடங்கு ஜாஸ்தி ஆகும். 100 மடங்கோட சொல்கிறேன், 1000 மடங்கு இன்ஃபைனைட் இன்க்ரீஸ். இதோட விளைவு என்னன்னு பார்த்தாங்க, இப்போ சேவிங்ஸ், எலக்ட்ரிசிட்டி சேவிங்ஸ் எடுத்தா உலகத்துல இருக்கிற எல்லா கம்ப்ரஸரும் இன்வெர்டர் இல்லாம ஓடுற கம்ப்ரஸரோட பவர் எடுத்து இந்த இயந்திரத்து மூலமா அந்த சேவிங்ஸ் வந்ததுன்னா உலகத்துல இருக்கிற எல்லா கார்களையும் 20% கார்ஸ் இந்த எலக்ட்ரிசிட்டி சேவிங்ஸ்னால ரன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இந்த சேவிங்ஸோட பொட்டென்ஷியல் இருக்கு. குத்து மதிப்பா ஒரு 300 மில்லியன் கார்ஸ், 300 மில்லியன்னா 30 கோடி காருக உலகம் பூரா இந்த சேவிங்ஸ்னால எலக்ட்ரிக்கல் அடிஷ்னல் ஜென்ரேஷன் இல்லாமல் காருக ஓட முடியும். ஸோ அந்த அளவுக்கு இந்த பொட்டென்ஷியல் இருக்குங்க. ஸோ அதை தவிர குவாலிட்டி,